ஹே கைஸ், ஸோ குட் ஈவினிங். அண்ட் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாவரம் சானிட்டோரியம் அங்கே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. ட்ரெயின் போதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேச்சுலர் ரூம் டூர் தான். அதுவும் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் எப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த டே டைம் சுற்றின்னு இருக்குன்னு அது அவனுக்கு தான் தெரியும். எங்கே என்னாச்சு, என்ன சொன்னாங்க சார்? இல்லைடா சொக்கா எல்லாம் உட்காந்து இருக்காருல்ல ரூம்ல. பேச்சுலர் ரூம்னா எப்படியாடா இருக்கும்? ஓகே சரி. ஆமாம், ஏன் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ண வச்சுருக்கீங்க? அது ஃப்ரிட்ஜ்னா எப்பவுமே ஆன்ல தானே இருக்கும். இல்லை நான் கொண்டாந்து ஓப்பன் பண்ண லைட் எரியலையா? அது லைட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்டா. ஓகே வேஸ்ட்டு. ஓ ஸ்டெப்லஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? லைட்டு இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் ஓடிடும். ஓடிடுமா வெடிச்சிருமா? அதை சொல்லு. ஓகே. ஆமாம், சமையல்லாம் எப்படி செய்வீங்க? சமையல்லாம் எப்படி செய்வீங்க? பாத்திரத்தை வச்சு செய்யணும். இந்த மாதிரிலாம் மொக்க ஜோக் போட்டு அவ்வளோதான். சரி, இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ண போறீங்க அதை சொல்லு முதல்ல. இப்போ கெஸ்ட்டாக ஒருத்தன் வந்திருக்கேன், லஞ்சுக்கு என்ன பண்ண? தயிர் வாங்கிட்டு வந்து சோத்தை வச்சு சாப்பிட வேண்டியதான். ஏடா அது தயிர் சொன்னா எங்கள் வீட்டாட்டே சாப்பிட்டுட்டா. இல்லை வேற இன்னொருத்தர் வேற நம்பி கூப்பிட்டு வரேன். அவன் வேற அங்கேருந்து வருவான். சரி இன்னைக்கு பிரியாணி தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவரை வச்சு கலாய்ப்பு வேண்டிக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த டூரு வேற என்ன? இந்த ரூம்ல டூர் பார்க்கலாமா? ரூம் டூர் பார்க்க ஒன்றும் கிடையாது. 4 அழுக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு அன்றாயிரம், இதை தவிர வேற எதுவும் இல்லை இந்த ரூம்ல. இது மடிச்சாது வைக்கலாம்டா இதை எடுத்து. இல்லை இங்கே அப்படியே இங்கேயே செட் ஆயிடுங்க வந்து. நான் பேச்சுலர் ரூம்னா அதுக்கு இப்படியா 4.5 உள்ள பரவாயில்ல. என் ரூம் இந்த மாதிரி தான் இருக்க, குப்பை தொட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. கேஸ் அடுப்புலாம் இருக்கு. ஆமாம், கேஸ் எப்போ வாங்கினீங்க? கேஸ் எப்போ வாங்கினீங்க? முன்னாடிலாம் நீங்கள் அந்த இதை கரண்ட் அடுப்பு தானே செய்வீங்க. அதெல்லாம் இது கார்டு ஓ ஓகே. எங்கள் ரெஸ்ட் ரூமு சரி, இதெல்லாம் காட்டக்கூடாது. இதெல்லாம் இதை காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வெளில போயிடலாம். கதிரை வேறு என்ன இருக்குது ரூம் டூரில் காட்டுறதுக்கு? ரூம் டூரில் வேறு என்ன காட்டுறதுக்கு இருக்குது? இங்கே வந்தால் கிணறு ஒன்று இருக்கு. கிணறு என்ன இவ்வளோ ஷூ கிடக்குதுங்க. கிணறுல தண்ணி கொஞ்சோண்டு, கொஞ்சம் கூட இல்லை, லைட்டாக இருக்குது. ஒரு பைக் இருக்குது சும்மாவே கிடக்குது. அண்ட் எஸ்பெஷலி இன்னொரு முக்கியமானது, எங்கடா அங்கே போய் வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. 2 ப்ரௌன் கலர், ஒரு ஒயிட்டு. ஹாய் ரிப்ளை எதாவது பண்ணுறியா? மியாவா சொல்ல. மியாவ் மியா 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 மியா. இதே எங்கடா தனித்தனியாக ஓடுறீங்க இருக்குடா. ஒருத்தர் அந்த ஓட்ட, ஒருத்தர் இந்த ஓட்ட, ஒருத்தர் உள்ளே ஓடிட்டான். மியாவ். சரி இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சிக்கன் எடுத்து வந்து போடுறேன் அப்புறமா. பாய். என்ன ஒரு வேகமாக ஓடுறீங்க டாக்டர்ல. சரி பேசி எடுத்து சொல்றா. எங்கன்னா ரூம்ல தான்டா வைஃபை இருக்கு. வைஃபைலாம் இருக்கு, வந்து சேர்றா. அவர் பெரிய சார் வைஃபைலாம் வரமாட்டாரு. ஏய் பப்ஜி உனக்கு 5G வருதுல்ல, அப்புறம் என்னடா வெளில வா. பப்ஜிலாம் டெலீட் பண்ணிட்டேன் நான். நீ அவன் மேலே வர சொல்லு முதல்ல. ஏன்டா பப்ஜி வரதுக்காக கூப்பிட்றான் அவன். வந்துட்டு பேசு. சரி வந்து சொல்லு, வந்துட்டு கால் பண்ண. ஆக்சுவலி நீ நீங்கள் என்ன பிளான்னா இன்டர்வியூ போகணும் பிளான். போன இன்டர்வியூவில் செம காண்டு ஒய்யால. அவன் ஒரு கேட்டதுக்கும் நான் ஒரு ரெஸ்யூமே கொடுத்ததுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. சரி ஓகே, வந்ததுக்கு அட்லீஸ்ட் ரூம் டூரையாவது ஒரு முடிச்சுட்டு போவோம். ரூமில் ஒன்றும் கிடையாது. ஓகே வெளில வந்துட்டோம். ஏய் இதோட இருக்கா இந்த சாந்தம். ட்ரெயின் பக்கத்துலேயே இருக்கு எங்கள் வீடு. நீங்கள் என்ன அப்படியே ஜம்ப் பண்ணால் போதும் போல வீட்டுக்கு போயிடலாம். சாரி ஸ்டேஷனுக்கு போயிடலாம். கரெக்டாக 12வது இன்னொரு கேரக்டர் வரணும். வந்த உடனே ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். காலையிலேருந்து சாப்பிடாம சுற்றின்னு இருக்கேன் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பிளான் பண்ணுவோம். ஜூஸ்க்காகலாம் வெயிட் பண்ண முடியும். எனக்கு கபகபான்னு பசிக்குது. காலையில் எனக்கு டிஃபன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 இட்லி ஒரு வடை, அதுவும் நல்லாவே இல்லை சாப்பாடு. பரவாயில்ல, இங்கே சாமிலாம் கும்பிட்றீங்களா? யாரா இல்லைங்களா? பேச்சுலர் ரூமில் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஏதோ கிடக்குது. வெளியே போகிறது ஜெத்தியாக தோணும்.
அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம். பேச்சுலரோட வேற என்ன இருக்க போகுது? ஜட்டி தான் இருக்க போகுது. அது ஓட்ட சட்டியாக இருக்கும். அது ஓட்ட சட்டி, அழுக்கு சட்டி இதெல்லாம் இருக்க போகுது. மாதிரி இதெல்லாம் காய வச்சிருப்பீங்க. ஆனால் அது அதை விட இதுவும் ஒன்றா இருக்குமா இல்லை தந்தனியா அந்த பில்டிங்கை? இல்லை, அதுக்கு வந்து கேட் அந்த பக்கம், கேட்டு இந்த பக்கம். அதில் ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி இருக்குது. சரி, இது என்ன மரம் சொல்ல? இது கொய்யாக்கா மரம் தெரியுது பார்க்கும்போதே. உங்கள் வீட்டான இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இது அது கொய்யாக்கா மரம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன மரம்னு எனக்கே தெரியல. என்ன ஜிம்பாடியா போட்டேனா? என்னண்ணா டக்குன்னு சொல்கிறான், என்னண்ணா சொல்கிறான்னா சொல்ல மாட்டேறான். என்ன மரம்னே தெரியல. ஆனால் நம்ம இங்கேருந்து எதுவும் பிச்சைமே அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு வேறு இதோ கீழெல்லாம் கிடக்குது. இது என்னது? லெமனா? ஆனால் லெமன் மாதிரி தான் ஸ்மெல் வருது. இல்லை சாத்துக்குடி மாதிரி இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது துணி வச்சு நான் எப்படி சாப்பிடுவேன்? என்னை வந்து ஒரு நல்ல காஸ்டியூமில் 4 போட்டு எடுத்துக்கிட்டு நல்ல காஸ்டியூம் எடுக்க நான் என்னடா கேமராவோட வச்சிருக்கேன். இது கோபுரம் பாருங்க. நமக்கு இருக்கிறது தானே வரும். என்னடா இல்லையா? கிணத்துல போட்டு கேமரா எடுத்துக்கலாம். எதே உள்ளே போய் யார் எடுத்துன்னு உனக்கு ஓடிடு. சரி, இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அதை சொல்லு முதல்ல. பிரியாணி இருக்குமா? ஆமாம், இந்த வீடியோ பூட்டியே இருக்கு. வீடு பூட்டியே இருக்குது. இந்த இடத்துல யாரும் இல்லை, அதனால பூட்டி இருக்கு. ஒரு பேய் இருக்குமோ? வீட்டில் வந்தாங்க, ஆனால் இல்லை, தண்ணி அப்படியா? ஆனால் வீடு பெருசாக தான் இருக்கு. அதனால பூனை மட்டும் இருக்குது. பூனை இருக்குது. சரி, குட்டியை காணும். நானே இப்போ தொத்தி விட்டேன் எல்லாரையும். எங்கே மியாமியாவும் நாங்கள் 2 பேர் ஓடிட்டாங்க. இன்னொருத்தர் உள்ளே எங்கேயோ ஓடிட்டாங்க. அதை வெட்டி பார்த்துப்பேன். மியா இது முறுக்கு போட்டு சாப்பிடும். முறுக்கு சாப்பிடுமா? என்னடா அதிசயமாக இருக்குது. இரு, முறுக்கு எடுத்துன்னு வரேன், வெயிட் பண்ணு. இந்த சிப்ஸ்லாம் பத்தாது. ஃபஸ்ட்டுக்கு தர்பீஸ் வாங்கினேன். ஆமாம், எவ்வளோ இருக்குது தர்பீஸா? சரி, பேக் எடுத்துன்னு வா. எனக்கு செருப்பு எதாவது இருக்கா? சரி, எவ்வளோ பெருசா? இவ்வளோ பெருசு? ஒரு பழம் தானே, சின்னதாக ஒன்று வாங்கி வருவோம். என்ன 3 பேருக்கு? சரி, செருப்பு எதாவது கூட. இந்த கக்கு சப்பல் நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா வெயில் அடிக்கும். என் கூலிங் ஆகிட்டே இருக்குமா? இது இன்னைக்கு எதாவது வாங்கி போடலாமா பூனைக்கு? இந்த இப்போ பார், இப்போ எல்லாம் ஒன்றா 3 பேரும் ஒன்றாயிட்டாங்க பாரு. இல்லை இல்லை, நீ பெரிய பூனைக்கு மட்டும் சாப்பாடு போட்டுனா போதும். அதுவும் அதை அப்படியே சாப்பிட்றோம்ல. இதுதான் பாலில் குடிக்க போதே. காவா தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்கு. இது காவா தண்ணி அது கன்ஃபார்மா போகலாமா? எந்த பக்கம் இருக்கு கடாண்ணா? டக்கு டக்குன்னு திருப்பிடா. இங்கே மழை வந்த போது இந்த தண்ணி வந்துச்சாண்ணா? இல்லை காவா இவ்வளோ கொதிக்குதே சீட்டை. சீக்கிரம் போ. டைமில் வெளியே வரக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளில வந்துட்டேன். இவ்வளோ வெயில் தாங்க முடியல. ரூம் சாவியா கையிலே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. சரி விட, அதான் யாரும் இல்லைல்ல, பக்கத்தில் ஆள் இருக்காங்கல்ல. திருட வருவானா இல்லை இந்த டைம்ல? இந்த டைம்ல திருடங்க வருவாங்க. பார்த்துக்கலாம். இங்க எங்க இருக்க தர்பீஸ் கடை? இங்கயா? இங்கயா? இங்கதான் இருக்கு தர்பீஸ். போயிட்டு இப்போ உடனே வரமாட்டேன். எப்படியோ லஞ்சு இப்போ எங்கே பண்ணுறது அப்படின்னா? லஞ்ச் எதாவது பண்ணணுமா? சரி, அது நீ ஆர்டர் பண்ண. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ ஒன்றுக்கு இல்லை, ஆர்டர் பண்ணிடலாமா பேசாமல்? என்கிட்ட தான் ஜொமேட்டோ கோல்டு இருக்கு. அப்படிங்கிறியா? ரேட் அதிகம் 120 சொல்லுவான். ஏய், அதே ரேட்டில் நான் நல்லாவே வாங்கிக்கலாம். நான் ஆர்டர் பண்ணுறேன். அப்புறம் சோறு எதுவும் இருக்காதுடா, ஒழுங்கா சொல்லு. இப்போதாட்டா சோறு இருக்கும். 3:30 மணி மேலே சாப்பாடு இருக்காது. டக்கு டக்குன்னு சொல்லு. எதுவும் வேணாமா? பேச மாட்டாடா. கேமரா பார்த்தா பையன் பேச மாட்டாடா. ஒரு பிரியாணி ஒரு சிக்கன். இது ஃபோன் எடுத்துறாள் நீ வேற. அந்த ஃபோனை கொடுறா, சார்ஜ் போட்டேன். இல்லை கார்டு எடுத்துட்டு வந்துடும். கரெக்டாக இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்கு பிரிட்ஜ் ஒன்று வரோம்ல, அது ஏறி இறங்கி ஆப்போசிட் அந்த பக்கம் போனோம். நீ போன சொல்கிறாங்க நல்லா இருக்கும்.
அங்கதான் வீடியோ எடுத்து ஆல்ரெடி போட்டுருக்காடுங்க மாம்பு பிரியாணி சொல்லி. இங்க எங்க நிக்குதா 5 ஸ்டார்னா இதா? சரி உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். உள்ள கம்மியா இருக்குமா எப்படி இருக்கும் எது சாப்பாடு? சாப்பாடுலாம் இருக்கு ரேட்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சரி அப்பா எதிர்பாய் இங்க சாப்பாடு சொல்றேன். இங்க இது மட்டும் சாப்பாடு இருக்குமா வேற ஏதாவது? அப்புறம் எதுக்கு ஏதோ மலை இருக்கு நம்ம அது ஏறி பார்க்கலாம் சொன்னியா? அது இங்கயா அங்கயா? இல்ல இங்க குரோம்பேட்டர் இருக்குடா. நான் இங்க வந்து யூடியூப் சேனல் இங்க பார்த்தேன். இங்க வந்து மேலே ஏறி போகலாம் சிவன் கோயில் அங்கே ஸ்டார்டிங்ல இருக்கும் அப்படின்னாங்க. திருநெல்வேலி தான் இருக்கு அந்த 3 கிலோமீட்டர் போகணும்ல உள்ள. ஆனால் அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னா. சரி ரைஸை பார்சல் வாங்க கிடைக்குது. மீல்ஸ் ஓகேவா? நல்லா இருக்குங்களா? ஓகே டக்குன்னு வாங்கி வாங்க போகலாம். எவ்வளோ ஆச்சுன்னா 40 ரூபாவா? கரெக்டு தான். அது எங்கள் ஏரியாவில் வச்சு அங்கேயே வந்து ஒரு விட 10 ரூபா தருவாங்க. ஆனால் நல்லா இருக்குல்ல? நல்லா வந்து அப்போ இங்கேயே வாங்க நல்ல சாப்பாடு நல்லா இருக்காதா? சரி ஓகே வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். வாழ்க்கை பேசுவோம் தான். சரி உட்காருவா சாப்பிடலாம். இப்போ நம்ம பிளேட் எடுக்கலாம். வடை இல்லாமல் சாப்பாடா? சரி பரவாயில்ல போ. ரேட்டு எடு நாங்கள் சாப்பாடு தானே வாங்கிட்டு வரோம். இல்லை எதுனா குழம்பு கண்டே பிடிக்க முடியல. இது 2 கூட்டி இதை மட்டும் ஓப்பன் பண்ணேன். சாம்பார் இருக்கு. இதுதான் சாம்பார். மீல்ஸ் சாப்பிடுங்கடானா உட்காந்து ரைஸை சாப்பிடுங்கிறானுங்க. 2 பேரும் மாற்றி உனக்கு மீல்ஸ் வேணும்டா. நான் டெய்லி அதை தான் திங்கிறேன். ஓ அதனால நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்டா இதை விட என்ன வேணும் உனக்கு? காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்கிறேன். கேவலமா பேசிக்கிட்டு இப்போ வந்து வீடியோ போடுறேன். நான் அதை கட் பண்ணி போட்டுறேன். கவலைப்படாத. சரி என்னாச்சு உன் பிரேக்கப் ஸ்டோரி என்ன சொல்லு. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறே சப்பு சப்புன்னு. சரி பையன் இங்கே சோகத்தில் வீட்டில் இருப்பான். நம்ம எங்கேயா கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிடலாம்னு நினச்சேன். வெயிலேருந்து வரும்போது ஹீட் ஆகுதா? அந்த வடையாவது எடுத்து சாப்பிட்றா. பருப்போடா அந்த அளவு சூப்பர். அந்த அளவு சூப்பர்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா தான் சாப்பிட்டு போ. நானா சாப்பிடல நல்லா இருக்கு. சாப்பிடு. சிக்கன் ரைஸ் இருக்கு, ரைஸ் இருக்கு. என்ன பேண்ட் பார்க்குது. ஓகே சாப்பிடு. சரி வா நம்ம போய் பப்ஜி விளாட்லாம். 2வது அப்படிங்கிறாச்சு. அப்புறம் பார்க்குறேன். பப்ஜியில் மட்டும் நான் தோத்துட்டு அவங்கள அவுட் பண்ணேன். பப்ஜி லைவ் மேட்ச் காட்டுறேன். எங்கடா இறங்கிட்டீங்க? அங்கே ஒரு ஜீப் இருக்குது ஓரமாக. இங்கே டீ ஏறி கிளம்புறோமா? சரி டீ எங்கே குடிக்கலாம்? டீ அங்கே போய் ஏதாவது குடிக்கலாம். ஏய் அங்கே நல்லாவா இருக்கும். அங்கே நிறுத்திக்கோ. அது இங்கே காஃபி குடிச்சிக்கலாம். காஃபி போட்டு தான் இப்போ உனக்கு என்ன வேணும்? டேய் டீ அங்கங்கடா இருக்கும். ஆன்டிலாம் கிடைக்காதுடா. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டிருப்பாங்க. சரி இங்க காளான் கடை இருக்குங்க பாரு. இவ்வளவு கூட்டமா இருக்க. அப்ப அவள் அப்படியே மறைக்க பிடிங்க. எவ்வளோ டெவலப்மெண்ட் பார்த்தல. ஆமா இவ்வளவு கூட்டமா இருக்கீங்க. இது சிட்லப்பாக்கம் நீர் வனம். ஆமா இங்க தண்ணி இப்போ இருக்கா உள்ள?
இருக்கா அதிசயமா இருக்கு. அதிர்ஷ்டம் மழை வருது. ஏய், மழை ஏரினா தண்ணி இருக்கு. சம்மர் சீசன் வந்துருச்சு. பெங்களூர்ல காமெடி தெரியுமா, தண்ணி எல்லாத்தையும் வந்து ட்ரெயின் ஆயிட்டு எல்லாருமே எப்படி சொல்றது, நீங்க ஒரு நாள் தான் குளிக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வீடை கழுவாதீங்க, டிஷ்யூ வச்சு தொடங்க அப்படின்றாங்களா. கார் வாஷ்ல தண்ணி கிடையாதா. ஓர டிசி வச்சு திறப்பாங்க. அப்ப அது அவட்ட கேள்றான். பிளாட்டே வந்து கிளீன் பண்ணாதுங்க அடிக்கடி அப்படின்றானா. கொஞ்சம் பேர் ஆபீஸ்க்கு போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா, அங்க போட அங்கேயே தண்ணி இல்லை அப்படின்றானுங்களா. காமெடி பண்ணி ஒரு வேலை ரவுண்டா. என்ன ரவுண்டு? நீங்க நடுவில் தண்ணி இருந்ததுல, இப்போ மழை டைம்ல அது மூடிடுமா என்ன அந்த இடம்? அது இதோட height இருக்கு. என்னடா பண்ணுறது? வராதரா அப்படின்டா கையை வச்சு மறைச்சிக்கிட்டே வந்துடுறா. உண்மையாவே இருக்குது. எங்க காமி, எங்க காமி நீ வந்து கேட்கற நேரத்துக்கு வருமா? எங்கேயாவது பதுங்கி இருக்கும் நேரத்துக்கு. ஆமா, நைட் ஆயிடுச்சு, ஏதாவது பதுங்கி வீட்டுக்கு போயிடும். சரி எடுத்து ஆன் பண்ணு. நீ மேலே நெட் ஆன் பண்ணி, எனக்கு நெட் வராது. இரு நான் நெட் வரதா செக் பண்ணுறேன். மக்கள் வீட்டுக்குள்ள அதனால வரல. ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துடலாமா? எப்பப்பா 24 மணி நேரம் தீனின்னு கேட்கறா. துண்ணா கூட பரவாயில்லடா அவன். துண்ணா கூட கேட்க மாட்டான்டா. கையால பப்ஜி போடுறதுக்காக அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்து போகிறேன்டா. ஓகே போடுங்க. இல்லை ஒருவேளை அங்கே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி இங்கே வரலாமா? கொசு கடிக்குதுடா இங்கே. கொசு இங்கே நிறைய கடிக்கும். நீங்கள் வேறு 2 பேரும் ஃபுல் கவரில் வந்துட்டீங்க. மாதிரி தோலை ஊச்சி எடுக்க போகுது. அங்கே என்ன இருக்குது உரிக்கிறதுக்கு? ஒன்றும் கிடையாது. இதில் நெட்டு வருதுடா எனக்கு. ஒரு போட்டு போகிறோம். ஆனால் கட்சி வரைக்கும் ஒன்று கூட போட மாட்டோம். எப்படியே ஜெயிக்க மாட்டீங்க பப்ஜியில். கூடலாம் டீம் வச்சா எப்போ ஜெயிக்க முடியும்? ஒருத்தவனா மாடு மேய்க்கிறத விட்டு வந்து விளையாடுறான். உன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து விளையாண்டு நிற்கிறான். இவன் என்னடானா அப்பந்தெல்லாம் மிளகா அரைக்கிறான். சே இவனுங்களாம் வச்சுட்டு எப்படா பப்ஜி விளையாடுறது? பப்ஜி விளையாடணும்னா குடும்பம், குட்டி, குழந்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணா மட்டும்தான்டா பப்ஜி விளையாட வரணும். இப்ப சொல்லுங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறவங்க தான் இங்க இருக்கணும். மற்றவங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடு. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? சிக்கன் டின்னர். அதை நாங்கள் சொல்லணும். இருடா, இப்போ என்ன லோட் ஆகுது என் ஃபோன்? அப்போ தானே வரும். ஒரு 5 நிமிஷம் ஆகும்டா. அது வரைக்கும் அதை லோட் ஆகுது. கதிரை நீ கீழே போயிட்டு தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்துவாங்க. தண்ணிக்குள்ள விட்டு அப்படியே உள்ள போகிறேன். தெரியுது பார்க்கறது. அப்படியா? குப்பையா இருக்கு எல்லாம். அந்த மாதிரி திரும்பி அந்த கூட போகலாம். ஏய் மஞ்சள் பாக்ஸ் மாதிரி நாங்கள் கையை காமிக்கிறோம். அப்படியே நீ போயிட்டு திரும்ப வந்துடு. எப்படி ஐடியா? உள்ள போய் கையை விட்டு திரும்ப உள்ள வந்துடு. அங்கே மீன் தானே இருக்காங்க. என்ன இருக்கு? அதுக்கு நீ இத்தனை எல்லாத்துலேயும் இருக்குப்பா ரவுண்ட். எவ்வளோ மீன் இருக்கும். அது அங்கே குளத்துல அங்கே ஒன்று இருக்குல்ல, அங்கே நிறைய மீன் இருக்கு. ஆனால் இங்கே இருக்குமா? ஃப்ளைட் எப்படி போட்டோம்? ஃப்ளைட்டா? அது எங்கேயோ போகுது. உரசி அது எங்கேயோ போகுதுடா ஃப்ளைட்டு. இங்கேருந்து ஜூம் பண்ணால் கூட கண்ணு தெரியாதுடா. வேகமாக இருக்கா?